அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் பெருமளவில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்க பெறப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருப்பினும் பொருளாதார ரீதியாக பண ரீதியான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக ஒருபுறம் இருக்க பெற்றாலும் மற்ற விஷயங்கள் தங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், உத்தியோகமாகட்டும், தொழில், வியாபாரம், எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக சுபவரைய செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் செலவினங்கள் விஷயத்துல கொஞ்சம் கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேமிப்பு கரைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத வீண் விரயங்கள் அதிகரிக்க செய்யலாம். அதனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் மட்டும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியான குறைபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு தொந்தரவு கொடுக்கலாம். சில நேரங்களில் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மேலும் இக்காலம் அப்படிங்கிறது பல வகையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க பெற்றாலும் தங்களுடைய கடின முயற்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம். அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. தாய் வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வந்துடும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்கு. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வந்துடும். வம்பு வழக்குகள் சாதகமாகலாம். அதே மாதிரி புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. ஓரளவுக்கு பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் உங்களுக்கு தேவையான வரவு, உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வரவு கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. கடன்கள் அடைபடும் அப்படின்னாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துறது நல்லது. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலை காட்டலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்க செய்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உடல்நிலையில இருந்த பாதிப்புகளும் சற்று விலகவும் ஆரம்பிக்கலாம். உங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும். வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகளும் வெற்றியாகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சிலர் பொறுத்த வரைக்கும் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க. பிள்ளைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி
விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்க பெறும். வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் நீங்கள் அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் உருவாக வாய்ப்புகள் மற்றொரு புறம் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்க. ஒரு சில நேரங்களில் பிள்ளைகளாலும் சில சங்கடங்களை எதிர்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு அது சாதகமாக மாறும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தேவைக்கு ஏற்ற வருமானம் இருக்குங்க. ஓரளவுக்கு நீங்கள் நினைச்சது நடக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. திடீரென மாற்றங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அதே சமயம் அசுரகுரு தெய்வகுரு ஆகிய 2 கிரகங்களினுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால குடும்பம் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் வெட்டு கொடுக்க பாருங்க. அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. விவாதமோ கருத்து வேறுபாடோ எழுது அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு கனிவான போக்கு அப்படிங்கிறது இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் கிரக நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பணவரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் குருவோடு இணைந்து செயல்படுகிறாரு, சஞ்சரிக்க போகிறாரு. இதனால முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண விஷயத்துல பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படலாம். திடீர் நெருக்கடிகள் ஒரு புறம் ஏற்படும், இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ப பணம் வருவாய் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கால தாமதம் ஏற்பட்டு உங்களுடைய கைக்கு பண வருவாய் அப்படிங்கிறது வர செய்யும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பண விஷயத்துல செலவுகள் விஷயத்துல கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு பண்ணாலும் கூட அது சரியாக முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் காலநிலைகள் இந்த நேரத்தில் அமையும். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எதிர்பாராத விதத்தில் இனிமையான சூழல் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் தடைகள் தாண்டிய சில வெற்றிகளை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. அதாவது ஒரு முயற்சியில் மேற்கொள்கிறீங்க, ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னும்போது அது 1008 தடைகள் வரும், 1008 பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அந்த தடைகளையும் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி நடை போடுவீங்க, வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். சில பல விஷயங்களில் அனுகூலங்கள் இருக்கும், இருந்தாலும் அதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வரும், சிக்கல் வரும், போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும், காலதாமதமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்ததற்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்தில் வெற்றி வாகை சூடுவீங்க. உங்களுக்கு அது அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை கண்டு நீங்கள் பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 2வது பாதியில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் சில கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறக்கூடிய பட்சத்தில் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் அகல ஆரம்பிச்சிடும். புகழ்பெற்ற தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க.
அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து சாதகமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த கடுமையான உழைப்பு தான் தங்களுக்கு அனைத்து விதத்திலையும் வந்து நன்மையை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அதனால் வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும், இல்லை எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படின்னாலும் கூட சில விஷயங்களை வந்து திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க.